சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஜிம்பாப்வே டெஸ்ட் மேட்ச் நடந்து முடிஞ்சு நம்ம அந்த மேட்சை பத்தி ஆக்சுவலி ஒரு வீக்லி வீடியோல பாத்திருந்தோம். லைக் வந்து ஒரு சிக்னிபிகண்டான டெஸ்ட். என்ன சிக்னிபிகன்ஸ் பாத்தீங்கன்னா யுவான் ரே பிரிட்டோரியஸ் அப்புறம் டெவால் ப்ரூவிஸ் 2 பேருமே வந்து செம்மையான ஒரு T20 பிளேயர்ஸ், ஒயிட் பால் ஃபார்மேட் பிளேயர்ஸ். அவங்க வந்து டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஸ்குவாட்ல எடுத்திருக்காங்க அகைன்ஸ்ட் ஜிம்பாப்வே. சவுத் ஆப்பிரிக்கா ஒரு யூனிக்கா இருக்க போது எப்படி வந்து அடாப்ட் பண்ணி ஆட போறாங்கன்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்ல, நிறைய கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு இருந்துச்சு. அவங்க வந்து சூப்பரா ப்ரூவ் பண்ற மாதிரி டே பிரிட்டோரியஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே வந்து ஒரு 150 ரன்ஸ் அடிச்சாரு. அவரோட யூஸ்வல் ஸ்டைல். ஐ திங்க் 9 சிக்ஸஸ் கிட்ட அடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். 165 பால்ஸ்ல செம்ம அடி போட்டு தடால் அடி அடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம டெவால் ப்ரூவிஸும் ஒரு 40 பால் 50 அடிச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 450 ரன்ஸ் கிட்ட அடிச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஆனா அதுக்கப்புறம் மேட்ச் நார்மலா தாங்க போச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஜிம்பாப்வே இருந்து பேட்டிங் பெருசா ஒன்றும் இல்ல. ஷான் வில்லியம்ஸ் ரொம்ப வருஷம் ஆடிட்டு இருக்காரு. அவர் ஒரு 137 கிட்ட அடிச்சாரு. மற்றபடி பவுலிங் பாத்தீங்கன்னா மல்டர் வந்து ஒரு 5 விக்கெட் நினைக்கிறேன். அந்த மாதிரி சூப்பரா பவுலிங் போட்டாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அந்த டைம்ல அகைன் மல்டர் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. ஸோ ஒரு பவுலிங்ல 5 விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாம பேட்டிங்ல செகண்ட் இன்னிங்ஸ் வந்து செஞ்சுரி அடிச்சு சூப்பரா காப்பாத்தி ஒரு 430 ரன்ஸ் கிட்ட டார்கெட் வச்சாங்க. ஜிம்பாப்வேயால அது கண்டிப்பா அடிக்க முடியலன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க தோத்துட்டாங்க. பட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சொல்லும்போது கார்பின் பாஷ்மே ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. ஸோ அவரும் டே பிரிட்டோரியஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு தான் அந்த ஒரு 450 எடுத்துட்டு வந்தாங்க கடைசியில. ஸோ ஓவராலா ஒரு சூப்பரா முடிஞ்சது. அண்ட் கடைசியில் அகைன் பாஷ் வந்து ஒரு 4 விக்கெட் எடுத்ததுனால மேன் ஆஃப் த மேட்ச் வந்து கார்பின் பாஷ்க்கோ மல்டருக்கோ கொடுப்பாங்கன்னு நினைச்சிருப்பீங்க. அதான் கிடையாது. டே பிரிட்டோரியஸ் 150னால அவருக்கு தான் அந்த மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. பட் ஓவரால் ஒரு நல்ல யூனிக்கான ஒரு டெஸ்ட் மேட்ச் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் ஐடென்டிஃபை பண்ணாங்க. எஸ்பெஷலி இப்போ டே பிரிட்டோரியஸ் அண்ட் ப்ரீவியஸ் வந்து இதே மாதிரி ரெகுலரா ஆடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட மிடில் ஆர்டரும் ஓரளவுக்கு செட் மாதிரி தான் தெரியுது. ஜிம்பாப்வே கூட ஆடினதை வச்சு நம்ம சொல்ல முடியாதுதான், ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் ஒரு ஃபியூச்சர் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கான்னு பார்க்கும்போது இவங்க தான் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு.